வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு கேண்டில் வேக்ஸ் ரீடிங். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இது பிங்க் கலர் கேண்டில் எடுத்திருக்கேன். ஓகேவா? எஸ், எடுத்தோன்னு தெரியுறது வந்து ஒரு ஃபெதர் மாதிரி இருக்கு. ஓகேவா? இந்த ஃபெதருங்கிறது முதல்ல ஸ்டார்டிங்கில் ரொம்ப சின்னதாக இருந்தது. அது போக போக கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது எப்படி இருக்கலாம்னா, ஒரு பறவை, ஒரு குட்டி பறவையோட ஃபெதர், ஒரு சிறகு நீங்கள் பார்த்துருக்கலாம். இல்லைனா மயில் இருக்குல்ல, அதோட நீண்ட தோகை போல் ஏதாவது ஒரு சிறகை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறது போல் இருக்குது. ஓகேவா? ஸோ கூட்டமாக பறவைகள் மேலே பறந்துட்டு இருக்கும்போது சிறகு ஏதாவது உதிரும் இல்லையா, அது போல் ஏதாவது உங்களை நோக்கி வந்திருக்கலாம். இல்லை காற்றுல வந்து அசைஞ்சு போகிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படிங்கிறது போல் ரெசனேட் ஆகுது. ஓகே? ஸோ இந்த நீங்கள் சிறகு பார்க்குறீங்க இல்லையா, அது ஒயிட் கலரில் இருக்கலாம், ப்ரௌன் கலரில் கூட இருக்கலாம். ஸோ அழகாக இருக்குது, நல்லா இருக்கு. ஓகே, இந்த சிறகை நீங்கள் பார்க்குறீங்க. இது எப்படி எனக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கான ஒரு வளர்ச்சிக்கான மாற்றத்தின் அடையாளமாக தான் இந்த சிறகை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறது உங்கள் வாசிப்பில் வருது. ஓகேவா? இந்த வளர்ச்சிக்கான மாற்றம் அப்படிங்கிறது உங்களோட மனசுலேருந்து உதயமாகுது. மனசை மாற்றிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எஸ், அது போல தான். பழையன கழிதலும் புதியன புகுதலும். சில விஷயங்கள் நம்ம வந்து ரொம்ப நாளாக பிடிச்சி வச்சுட்டு இருந்திருப்போம். அது நமக்கு வேலைக்கே ஆகாமல் இருந்திருக்கும். அதுலேருந்து ஒரு பழைய விட்டுட்டு, எஸ், பழைய ஒரு நிலைப்பாட்டை விட்டுட்டு புதிய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது, இல்லை ஏதாவது தொழில் சார்ந்து தொடங்குறது, புதிய விஷயத்தை பற்றி யோசிக்கிறது. ஸோ ஏதாவது ஒரு நியூ ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்துருக்கலாம், இல்லை புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணுன்ற விருப்பம் இருக்கலாம், இல்லை இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று புதுசாக ஜாயின் பண்ணுறீங்களான்னு கேட்டால் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. அதே போல் இங்கே நிறைய குட்டி விஷயங்கள் வந்து இது மனிதர்களாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் நிறையா மனிதர்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. தொழில் சார்ந்து இருக்கலாம். உறவுகள், உங்களை விட்டு ஏதாவது உறவுகள் பிரிஞ்சிருக்காங்க, வெளிநாடு வெளியூர் அப்படின்னு பிரிஞ்சிருக்க உறவுகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்கல்ல, இது உங்களோட மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், இல்லை உங்கள் மனத்துக்கு ரொம்ப பிடித்த நபர்களாக இருக்கலாம். ஸோ அவங்களையெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடுமானா பார்க்கலாம் அப்படிங்கிறது போல் ரெசனேட் ஆகுது. அதே போல் சில பேருக்கு வந்து ஒரு புதிய சொந்தங்கள் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ சொந்த பந்தங்கள் கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, புதிய சொந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா உறவுகள் சார்ந்த ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் அது இப்போ கொஞ்சம் குறையிறதுக்காது கண்டிப்பாக உங்கள் சூழல் வந்து கொஞ்சம் சுமூகமாக இருக்கும் அப்படிங்கிறது போல் இந்த வாசிப்பில் தெரியுது. ஓகேவா? இன்னும் சில பேர் இருப்பாங்க, உறவுனால தான்ப்பா பகையே, எனக்கான பகை எங்கே இருக்குன்னா என்னோடய உறவு சார்ந்து தான் இருக்குது அப்படின்னா, அந்த பகை வந்து கொஞ்சம் குறையிறதுக்கான காலகட்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ எதுலேயோ இருந்து நீங்கள் கொஞ்சம் விடுதலை ஆகுறீங்க அப்படிங்கிறது போல தான் உங்களோட வாசிப்பில் வருது. ஓகே? ஒரு புதிய விஷயத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க, மனசை மாற்றிக்கிறீங்க, சில பழைய விஷயங்களை நீங்கள் விட்டுறீங்க அப்படிங்கிறது போல் அழகாக ரெசனேட் ஆகுது. எஸ், சில விஷயங்களை பல நாட்களாக நீங்கள் செஞ்சுட்டே இருந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு நபர் சார்ந்து இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு தொழில் சார்ந்து இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு பெருசாக பலன் அளிக்கலை அப்படிங்கிற போது நீங்கள் அதை விட்டு இது போதும்டா சாமி அப்படின்னு விலகுவோம் இல்லையா, அது போன்ற இருக்கு உங்களோட வாசிப்பு. இன்னும் சில பேருக்கு ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை நான் பண்ணிகிட்டே இருந்தேன், அதற்கான பலன் வந்து இப்போ நீங்கள் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது. ஓகே? சில பேருக்கு அந்த செஞ்ச விஷயத்திற்கான பலன்கள் கிடைச்சிருக்கும். இன்னும் சில பேருக்கு அந்த செஞ்சுருக்கோம் இல்லையா, அந்த எவ்வளோ கடின உழைப்பு போட்டிருக்கோம், அது நம்மளுக்கு பலன் தராமல் இருந்திருக்கும். இனி இது பிரயோஜனப்படாது அப்படின்னு சொல்லி நீங்கள் விலகுறீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ரெண்டு விதமாகவும் இருக்குது. ஓகே? சில பேருக்கு பலன் கொடுத்துருக்கலாம், அதனால நீங்கள் அதை மேற்கொண்டு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சில பேருக்கு வந்து இது பலனே அளிக்கலப்பா, இதுலேருந்து நான் விடுதலை ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த சிறகு முளைச்சிருக்கு இல்லையா, எஸ், அது உங்களுக்கானது தான். ஓகேவா? சூப்பராக இருக்கு. ஒரு கட்டி வச்சது வந்து வெடிச்சுக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சிச்சுன்னா எப்படி இருக்கும், அது போல் ஒரு சுதந்திரத்தை நீங்கள் உணர்வீங்க அப்படிங்கிறது உங்கள் ரீடிங் மூலயமா வருது. ஓகே? இன்னும் சில பேர் சிறகு இருந்தும் பறக்க முடியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பறக்கக்கூடிய காலம் இது. ஓகேவா? இது எல்லாமே ரெண்டாக வருது. சரியா? எஸ், சில பேருக்கு புதுசாக வந்து அவங்களுக்கு சிறகு முளைக்க ஆரம்பிச்சிருக்கலாம். இன்னும் சில பேருக்கு சிறகு இருந்திருக்கலாம், பறக்க முடியாத சூழ்நிலை, உறவு சார்ந்து ஏதாவது சிக்கல் இருந்திருக்கலாம். எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து இப்போ ஒரு புதிய தொடக்கம் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருது. ஓகே?
அதே போல் பிங்க் கலர் ஹார்ட். இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் இன்னும் கொஞ்சம் கிட்ட வைக்கிறேன். இந்த இடத்துல இருக்கு பிங்க் கலர் ஹார்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ உங்களோட இதயம் எப்படி இருக்குன்னா ஒரு கருணையும் அன்பும் பொங்கி வழிதான்னு கேட்டால் கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கான ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் மனசுலேருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? இந்த மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும்போது தான் இந்த அன்பும் கருணையும் பெருக்கெடுத்து ஓடும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் இந்த அன்பு கருணையில் என்ன தெரியுதுன்னா புதிய புதிய உறவுகள் வந்து சேருது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ யாருக்காவது புதிதாக திருமணம் ஆயிருக்கலாம், நிச்சயதார்த்தம் ஆயிருக்கலாம், இல்லை குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். ஸோ ஒரு அன்பு பெருகுதான்னு கேட்டால் கண்டிப்பாக. அதே போல் நீண்ட காலமாக பார்க்காத சொந்த பந்தங்கள் அவர்களெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய காலமாக கூட இருக்கலாம். ஓகேவா? அதே போல் உங்கள் மனசில் வந்து அன்பும் கருணையும் வந்து மேலோங்குதுன்னு சொன்னேன் இல்லையா? இந்த மனசுங்கிறது வந்து குணப்படுத்துதல், உங்களை நீங்களே குணப்படுத்துதல். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட யாராவது பேசினா அவங்களுக்கு வந்து ஒரு மனசில் பாரத்தோடு பேசினா கூட அந்த மனம் பாரம் வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இன்னும் இந்த குணப்படுத்துறதல் எப்படி தெரியுதுன்னா, நீங்கள் ரேக்கி பயின்ற நபர்களாக இருக்கலாம், தீட்சை பெற்ற நபர்களாக இருக்கலாம், மற்றவங்களை வந்து குணப்படுத்தக்கூடிய வல்லமை வந்து உங்ககிட்ட இருக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், வழக்கறிஞராக இருக்கலாம், திரைப்படம் எடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், பாடல் ஆசிரியர்களாக இருக்கலாம், கதை ஆசிரியர்கள் கூட இருக்க சான்சஸ் இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமா மற்றவங்களோட கவலையை போக்குறது, மற்றவங்களுக்கு குணப்படுத்துறது, அது போல ஒரு தொழிலை செய்யக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்க சான்சஸ் இருக்கு. இன்னும் சில நபர்கள் வந்து இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட பிரார்த்தனை, நீங்கள் யாருக்காவது எதுக்காவது பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அவங்களுக்கு குணமாகும். இப்போ யாரோ ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக மனமுருகி பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அவங்க குணம் பெறுவார்கள் அப்படிங்கிறது போல இருக்கு. சில நேரம் இந்த மாதிரி தீமைகள் போகிறதுக்கான பிரார்த்தனை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களை சார்ந்து ஏதாவது தீமைகள் இருந்தால் அதெல்லாம் போகக்கூடும். அந்த மாதிரி ஒரு தன்னலமற்ற அன்பு இங்கே தெரியுது. ஓகே? இந்த தன்னலமற்ற அன்புங்கிறது உங்கள் மேலேயும் இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மேலேயும் இருக்கலாம். இன்னும் சில நபர்களுக்கு மட்டும் அவங்க மனசில் வந்து அமைதி இல்லாமல் இருக்கலாம். இப்போ நான் சொன்ன எதுவுமே பொருந்தாமல் கூட இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா இந்த மனசுங்கிறது, இந்த இதயம்ங்கிறது முதல்ல அழகாக வந்தது, இப்போ அது வந்து பிளவுபட்டு போனது போல இருக்கு, உடஞ்ச மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த அமைதி ஏன் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சில பேரை வந்து மன்னிக்க முடியல, சில துரோகங்களுக்கு மன்னிச்சு ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாமல் இருக்கலாம், இல்லை இவங்களெல்லாம் மன்னிக்கவே முடியாது, இவங்களாம் அவ்வளோ ஒரு தீமை குணம் உள்ள நபர்களாக இருக்கலாம். அவங்க வாழ்க்கையில் இது சுற்றமாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், இல்லை வெளி மனிதர்களாக இருக்கலாம். யாரோ ஒருத்தவங்க என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, மன்னிக்கிறதுக்கே தகுதியே இல்லாத நபர்கள் அப்படிங்கிறது போல இருக்கலாம். பட் இங்கே வர விஷயங்கள் என்ன தெரியுமா? மன்னிக்கிறது மன்னிக்காதது உங்களோட விருப்பம். பட் உங்கள் மனசு வந்து அமைதியாக இருந்தால் தான் உங்களோட உடம்புங்கிறது ஆரோக்கியத்தோடு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் பலப்படணும்னா நீங்கள் மன்னிக்காமல் போங்க, அது உங்கள் விருப்பம். பட் உங்களோட ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது. முடிஞ்ச அளவுக்கு நேரம் கிடைக்கும்போது கொஞ்சம் தியானம் பண்ணுங்க அப்படிங்கிறது. ஓகேவா? உங்களோட அமைதி தான் உங்களுக்கான ஹீலிங். ஓகே? மன்னிக்க மனம் இல்லைன்னா அது இன்னும் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ பாருங்கள், நீங்களே கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்ல வரேன், இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு எப்படி பொருந்துது அப்படின்னு. ஓகே? ஸோ இது ஒரு பொதுவான வாசிப்பு, இது எல்லாருக்கும் பொருந்தும்னு இல்லை, யாருக்கு பொருந்துதோ எடுத்துக்கோங்க. பழைய விஷயத்தை விட்டு புதிய விஷயத்திற்கு நீங்கள் நகர ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்கள் கண்ணில் படுது அப்படிங்கிறது போல இருக்கு. பல நாட்கள் செஞ்சுட்டு இருந்த ஏதோ ஒன்று பிடிக்கல அப்படின்ட்டு அதை விட்டு விலகிடுறீங்க. சூப்பர், அது உங்களோட விருப்பம். இன்னும் எப்படி தெரியுமா இருக்கு, இதுக்கு ஒரு மாதிரி கரடு முரடான பாதையில் நடந்து வந்துட்டேன். என்னோட கடந்த காலங்கள், உங்களோட கடந்த காலங்கள் இதில் தெரியுது. அந்த கால்கள் வந்து கொஞ்சம் வலியோடு இருக்கும்ல அந்த பாதங்கள். பட் இப்போ இந்த பிரபஞ்சத்தின் அனுகிரகத்தால் உங்களுக்கு ஒரு பசுமையான புல் தரையில் நடக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த பாதம் வந்து அப்படி ஒரு ஆனந்தத்தை உணருது, ஒரு சுகத்தை உணருது அப்படிங்கலாம். ஸோ இது நல்லா இருக்கு. ஏதோ ஒரு விடுதலையாகி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வருதான்னு கேட்டால் கண்டிப்பாக வருது. இது பொருளாதாரம் சார்ந்து இருக்கலாம், உறவு சார்ந்து இருக்கலாம், ஏதாவது ஒரு நல்ல வரன் அமையலாம், குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நல்லா இருக்கு உங்களுக்கு. அதே நேரம் ஒரு சுதந்திரம். ஃபர்ஸ்ட் சிறகு தெரிஞ்சதுன்னு சொன்னேன் இல்லையா, அது மயில் தொகை போல நீண்ட சிறகாகவும் இருக்கலாம், குட்டியா கியூட்டா எங்கேயாவது ஃபெதர்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க, அது கூட இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வாஸ்க்கு வந்து உங்களுக்கு பொருந்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் நான் சொன்னல மயில் தொகை போல தெரிஞ்சுது, அதில் ஒரு குட்டி வேலோட வடிவமும் இருக்கு. ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா
உங்களோட குலதெய்வம் முருகராக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் வேற்று மதத்தினராக கூட இருக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து முருக பக்தர், எனக்கு இந்த முருகப்பெருமானை ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் முருக பக்தராக இருக்க, ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், அவங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, எஸ், சூப்பராக இருக்குது. இந்த முருகரோட எனர்ஜி வந்து அபரிகிதமாக உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு. சஷ்டியில் விரதம் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க, வேல்மாறல் படிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க, முருகரோட ஐக்கியமாகக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. இந்த முருகர்னு நான் சொன்னேன்ல, சில நேரங்களில் தூதர் மைக்கேல் அவர்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடிய நபர்களாகவும் நீங்கள் இருக்க வாய்ப்புகள் மிக அதிகம். ஓகே, ஸோ மருந்து உங்களுக்கு நீங்களே மருந்தான்னு கேட்டால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து குணப்படுத்தக்கூடிய வல்லமே இருக்குது. ஸோ உங்களை நீங்களே குணப்படுத்திக்கலாம். அதே போல் உங்ககிட்ட யாராவது உதவின்னு கேட்குறாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களோட வருத்தத்தை கேட்டு அவங்க அந்த வருத்தத்துலேருந்து விடுதலை ஆவாங்க. அப்படி ஒரு மனம் படைத்த நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, உங்ககிட்ட பேசினா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது அப்படின்றது போல் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது போல இருக்குது. புதிய அன்பு, இப்போ சில பேர் வந்து நான் உறவு சார்ந்து சொன்னேன் இல்லையா, புதிய அன்பு, புதிய காதல், புதிய உறவுகள், உறவுக்கான மேம்பாடு அட்டகாசமாக இருக்குது. இப்போ இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வரக்கூடிய மாதங்களில் இல்லை வரக்கூடிய நாட்களில் இதெல்லாம் நடக்கும். சரியா, மனசார நம்புங்க, இந்த பிரபஞ்சத்தை நம்புங்க. உங்களோட வேண்டுதல் என்னவோ அது உங்களோட இறைசக்தி கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக நியாயமான விஷயங்கள் உங்களுக்கு அவங்க நிறைவேற்றி தருவாங்க. அதே போல் இதில் வரக்கூடிய இன்னொரு விஷயங்கள் என்ன தெரியுமா, அடையாளம், உங்களுக்கான அடையாளம். இது வரைக்கும் இருந்துட்டு போகுது, இப்போ எனக்கான அடையாளத்தை நான் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு உங்களுக்கு. ஸோ வேலை சார்ந்து ஏதோ ஒன்று, இப்போது எஸ் மணமகளா இது வரைக்கும் அப்படி நானா இருந்துட்டு அப்படின்றவங்கலாம் கூட இப்போ ஒரு பொறுப்போடு செயல்படக்கூடிய காலகட்டம் இது. ஒருத்தருக்கு கணவனாவோ மனைவியாவோ ஏதோ ஒரு பொறுப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். வேலை சார்ந்து நான் சொன்ன மாதிரி ப்ரமோஷன் கிடைச்சிருக்கலாம். ஸோ உங்களுக்கான ஒரு அடையாளம் கிடைக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்குது. அது சாதாரணமாக கிடைக்கல, நீங்கள் பல வருடங்களாக போராடி இருப்பீங்க. ஸோ திருமணம் சார்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே எல்லாம் வரன் கிடைச்சிருக்காது. ஒரு 2-3 வருடங்கள் தேடி 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 கிடைச்ச வரனா இருக்கும். காதலும் அப்படிதான். எஸ், எதுவாக இருந்தாலும் வேலை சார்ந்து அப்படிதான். எது ஒன்றுமே இப்போ டக்குன்னு அதிர்ஷ்டத்தின் பேரில் வந்த விஷயங்களே கிடையாது. இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறீங்கன்னா ஒவ்வொரு மைல்கல்லாம் கடந்து வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல தான். அதுதான் உங்களுக்கு முதலே தெரிஞ்சது. கரடு முரடான பாதையில தான் நீங்கள் பயணப்பட்டிருக்கீங்க. சில பேர் உங்களை உபயோகப்படுத்தியிருப்பாங்க, சில அன்பு கொடுத்து ஏமாத்திருக்கக்கூடும், சில பேர் பணம் சார்ந்து மோசடி பண்ணியிருப்பாங்க. சொத்து பிரிக்கும் போது பாகப்பிரிவினை பண்ணுறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கூட சொத்துக்கள் கொடுத்துருக்கலாம். ஸோ நல்லாயிருக்கு. பட் முருகப்பெருமானோட ஆற்றல் நல்லாயிருக்கு. இந்த மயில் தொகைன்னு நான் சொன்னேன் இல்லையா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அதுக்கு தான் நவுத்தி வைக்கிறேன். மயில் தொகையிலேருந்து ஒரு மயிலே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ என்னால் அடுத்த வாசிப்பில் இதை உங்களுக்கு காட்ட முடிஞ்சால் நான் காட்டுறேன். இந்த ரீடிங் முடித்த பிறகு எடுத்து காட்ட முடிஞ்சால் காட்டுறேன். ஓகேவா? ஸோ அந்த நீங்கள் மயில் பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. இல்லைன்னா மயில் தொகை உங்கள் வீட்டில் இருக்கலாம், மயிலோட புகைப்படம் இருக்கலாம். ஸோ முருகரோட எனர்ஜி வந்து பரிபூரணமாக இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனையில் இருக்கீங்கன்னா முருகர்கிட்ட செவ்வாய்க்கிழமையில காலையில் விடிய காத்தால இந்த செவ்வாய் ஓரைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் நீங்கள் விளக்கேற்றி கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக கடன் சார்ந்த பிரச்சனை, உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க அப்படிங்கிறது போல இருக்குது. இன்னும் சில பேர் வந்து குரு வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஓகே, எஸ், உங்களுக்கான ஒரு குரு, அவர்களோட வழிகாட்டுதல் பேரில் நடக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. சில பேர் சித்தர் வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. இன்னும் சில பேர் வந்து எனக்கு குருவும் தெரியாது சித்தர்களும் தெரியாது, எனக்கே நானே ஒரு பிடிச்சமான நபர்கள் யாராவது இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து குருவாக நினச்சி நான் மானசீகமாக அவங்கக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படிங்கிறது போல இருக்கலாம். ஸோ இன்னைக்கு பௌர்ணமி இல்லையா, ஸோ இந்த பௌர்ணமி நாளில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க. நீங்கள் பிடிச்ச நபர்களை ஒரு குருவாக ஏற்றுக்கிட்டேன்ற மாதிரி இருக்கும் இந்த ரீடிங். ஓகே, அவர்கள் வந்து உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லலாம். ஸோ கொஞ்சம் நேரம் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களோட குரு உங்ககிட்ட பேசலாம். நீங்கள் சித்தர் வழிபாடு செய்கிறீங்கன்னா அந்த சித்தரோட அனுகிரகம் உங்ககிட்ட இருக்கு. ஸோ அவங்க ஏதாவது உபதேசம் உங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக பண்ணி பாருங்க. நீங்கள் இப்போ தற்காலிகமாக சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ரொம்ப 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 சிறப்பு. அந்த சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கீங்க, வளமான வாழ்க்கையோடு இருக்கீங்கன்னா அதற்கு நன்றி சொல்லுங்கள். இல்லை என்னை சுற்றி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, உடல் சார்ந்த பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை, உறவு சார்ந்த பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குரு வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கான ஒரு குரு இருக்கிற மாதிரி தான் இதில் ஸ்ட்ராங் எனர்ஜி வந்திருக்கு. ஓகே, இல்லைன்னா சித்தர் வழிபாடு, யாரோ ஒரு வாழ்ந்து மறைஞ்சே இருப்பாங்க இல்லையா, அவங்களோட உருவம் தெரியுது, அவங்களோட எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடியுது.
அதுக்கு தான் சொல்கிறேன். அவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவாங்க. கொஞ்சம் உங்கள் மனசை அமைதி பண்ணிவிட்டு நீங்கள் தியானத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட அவங்க ஏதோ பகிர்றாங்க. ஓகே, உங்களோட நலனுக்காக அவங்க சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் முயற்சித்து பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் வந்து எங்கிட்ட கமெண்ட்டில் சொல்வீங்க. ஓகேவா? ஸோ புதிய விஷயங்கள் உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. வேலைக்காக ஒன்று ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வேலை சார்ந்து நல்லாயிருக்கும். அதே போல் உறவு சிக்கல், அது வெளி இடத்துலையும் சரி, வேலை செய்யும் இடத்துலையும் சரி, உறவு சார்ந்தும் சரி இருக்குன்னா அதெல்லாம் படிப்படியாக ஓரளவு குறைய கற்றுக்கலாம். ஓகே, எஸ், ஓரளவு குறையும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை மேனேஜ் பண்ணுறது எப்படின்றத கற்றுப்பீங்க. இது நாள் வரைக்கும் போராட்டமாக போயிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் ஓரளவு இதெல்லாம் சுமூகமாக எடுத்துகிட்டு போகிறது எப்படி அப்படிங்கிறது தெரியும். ஓகே, நான் சொன்ன மாதிரி வேலும் தெரியுது, மயிலும் தெரியுது. ஸோ வேலும் மயிலும் துணை, யாம் இருக்க பயமே அப்படின்றது போல் முருகப்பெருமான் ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுக்குறாரு. எஸ், இது எப்படின்னா முருகப்பெருமான் தெரிகிறாரு, பல்லி உருவம் தெரியுது. உங்கள் வீட்டில் பல்லி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பல்லியோட வால் வந்து கட்டாயி போன கதை தெரியும் இல்லையா? அது போல தான் இந்த ரீடிங்கில் ரெசனேட் ஆகுது. ஒரு பல்லி இருக்கும், அதுக்கு வால் வந்து துண்டிச்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த வால் இல்லைன்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்கும். எல்லாம் அதோட நண்பர்கள்கிட்ட எல்லாம் போய் சொல்லும் இல்லையா, எனக்கு வால் இல்லை, எனக்கு வால் இல்லைன்னு. பட் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதோட வால் வந்து வளர்ந்துருக்கும். அதே போல தான் உங்ககிட்ட ஒரு விஷயங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு கஷ்டத்தை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். மற்றவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க, என் வாழ்க்கையில் எதுக்கு இவ்வளோ சோகம் அப்படிங்கிறது போல் ஏதோ ஒரு சிக்கல் இருந்திருக்கலாம். பட் அதுலேருந்தெல்லாம் நீங்கள் மெதுவாக விடுதலை ஆகிட்டே வரீங்க. உங்களுக்கான ஒரு நல்லது, எப்படி இந்த பல்லிக்கு வால் வளர்ந்துச்சு அது போல் உங்களுக்கான ஒரு நல்லது உங்ககிட்ட இருந்ததையா ஆரம்பமாகுது. சரியா? இது எந்த மாய மந்திரம் எல்லாம் இல்லை, எந்த வித மேஜிக்கும் இல்லை. இந்த மேஜிக்குங்கிறதே நீங்கள் தான் அப்படிங்கிறது போல தான் இந்த ரீடிங்கில் எனக்கு ரெசனேட் ஆகுது. ஸோ பாருங்கள், பொருந்துதான்னு பாருங்கள். ஸோ பல்லிக்கு வால் முளைச்ச மாதிரி உங்களுக்கான ஒரு தன்னம்பிக்கை வளர்ந்துருக்கலாம். உங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து தான் வருதுன்னு புரிஞ்சிருக்கலாம். நீங்கள் மாற்றத்துக்கு தயாராயிட்டீங்க. ஸோ ஒரு தேடல்னு சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒரு தேடல். நான் சொன்ன மாதிரி இந்த அடையாளம் சார்ந்திருக்கலாம், உறவு சார்ந்திருக்கலாம், காதல் சார்ந்திருக்கலாம், அன்பு சார்ந்திருக்கலாம், வேலை சார்ந்து, பணம் சார்ந்து, எது சார்ந்துனாலும் இந்த தேடலுக்கான விடை எங்கே இருக்குன்னா உங்ககிட்ட தான் இருக்குது. இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த தேடலோட விடையை நீங்கள் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தியானம் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி சித்தர் வழிபாடோ இல்லைன்னா உங்களோட குருவோ உங்ககிட்ட பேசணும்னு விருப்பப்படுறாங்க. ஸோ இன்னைக்கு பௌர்ணமி தினம், தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இன்னைக்கு கேண்டில் வேக்ஸ் ரீடிங் எடுத்திருக்கேன். ஸோ இன்னைக்கு இப்போ அவங்க உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ், கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க, நீங்கள் கண்டிப்பாக அவங்கள உணர்வீங்க. ஸோ அவங்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு இன்னும் சிறப்பானதாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு, கடன் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்த சிக்கலுக்கான தீர்வு கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்து ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தியானம் பண்ணுங்க. ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், எவ்வளோ நேரம் உங்களால் தியானத்தில் ஈடுபட முடியுமோ பண்ணுங்க. கண்டிப்பாக அது ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேரும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி அந்த சிறகுகள்ன்றது எஸ், சில பேருக்கு புதுசாக இருக்கலாம், இன்னும் சில பேருக்கு திறமை எல்லாம் இருக்குது. என்கிட்ட இல்லாத திறமையே இல்லை, பட் எனக்கான ஒரு வெளிச்சம் வந்து என் மேலே படலைன்னா கண்டிப்பாக இது போல் ஒரு வெளிச்சம், இது போல் இந்த இருட்டிலேருந்து வெளிச்சம், இருட்டும் வெளிச்சமும் ஒன்றா தான் இருக்கும். பட் இவ்வளோ நேரம் நீங்கள் இருட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான வெளிச்சமே நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ எல்லாமே உங்ககிட்ட இருந்து தான் வருது, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, உங்கள் மனசை வந்து எந்த வெளிப்புற சுற்றுப்புற சூழல்கள் பாதிக்காத அளவு ஒரு கோயில் போல் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களை சுற்றி என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி, நடக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் நல்லதே பாருங்கள். ஓகே, இந்த வாசிப்பை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுவும் ஒரு நல்லது, ஏதோ ஒரு நல்லதை நீங்கள் கற்றுக்குறீங்க, நல்லதை கேட்குறீங்க, நல்லதை பேசுங்க, நல்லதே நடக்கும். நம்புங்க, மனசார நம்புங்க. நான் சொன்ன மாதிரி முருகப்பெருமான் தெரியுறாங்க, சிங்கம் தெரியுது. ஸோ சிம்ம வாகினி, அம்பாள் வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. சிங்கம் தெரியுதுன்னா துர்க்கை வழிபாடு, அம்பாள் வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. முதல்ல அது மயில் போல தெரிஞ்சுது, அடுத்தது அது கூட குட்டி வேலு தெரிஞ்சுது, இப்போ சிங்கம் தெரியுது. ஒருவேளை சிம்ம ராசி, சிம்ம லக்னம் இது போன்று இருக்கலாம், கன்னி ராசியாக இருக்கலாம். ஸோ இது போல் எஸ், ராசியோட குறியீடுகள் கூட தெரியுதுப்பா. ஸோ நல்லா இருக்கு, உங்களோட எனர்ஜி நல்லா இருக்கு. உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி குழந்தைங்க அவங்களோட எனர்ஜி நல்லா இருக்கு. பிறந்த நாள் சார்ந்து, திருமண நாள் சார்ந்து ஏதோ ஒரு விசேஷங்கள், ஒரு கொண்டாட்டங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நிகழப்போகுது. அதனால தான் சுற்றமும் நட்பும் சேருது அப்படிங்கிறது போல் இந்த ரீடிங்கில் வந்தது. ஸோ புதிய சொந்தங்கள், சில பேருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நிச்சயதார்த்தம், திருமணம்னு கை கூட காலங்கள் கூட இருக்கலாம். ஸோ புதிய சொந்தங்களோட வருகை இருக்கு.
ஒன் பை ஒன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. டாகி டான் தெரியுறாம்பா. எஸ், நான் சொன்னல இந்த சிம்மம் போய் இப்போ டாகி டானோட எனர்ஜி இருக்கு. ஸோ பைரவர் வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. உங்கள் வீட்டில் டாகும் இருக்கலாம், கேட்டும் இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு அனிமல் இருக்கு. அதே போல் பறவைகள் இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிந்த அளவுக்கு இந்த டாக்ஸ்க்கு உணவு கொடுக்க முடிஞ்சா உணவு கொடுங்க. பார்த்துக்கோங்க, உங்கள் சுற்றி இருக்கிற விலங்குகளை நீங்கள் கண்ணு கருத்துமா நம்மளால எவ்வளோ முடியுதோ நம்ம அவ்வளோ பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கான, இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான சந்தோஷங்கள், நீங்கள் ஒரு பாதுகாப்பாக இருப்பீங்க, மன மகிழ்ச்சியோட இருப்பீங்க, ஆனந்தமாக இருப்பீங்க அப்படிங்கிறது போல் ரெசனேட் ஆகுது. ஸோ பிங்க் கலரில் ரோஜா பூ, பன்னீர் ரோஜான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை நீங்கள் சாப்பிடக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம். குல்கந்து சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் பிங்க் ரோஜா செடி இருக்கலாம். பிங்க் கலர், தாமரை கலரு, எஸ் தாமரை, உங்களுக்கு அம்பாளுக்கு சூடக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஸோ ஏதோ ஒன்றுத்தில் பிங்க் கலர் இருக்குது. நான் பிங்க் கலர் ரீடிங் தான் எடுக்கிறேன், பட் இதில் வந்து டார்க் பிங்க் தெரியுது. ஸோ இந்த பிங்க்குக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கலாம், பிடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, ஏதாவது ஒரு இந்த ரீடிங் பார்த்துக்கிட்டே நீங்கள் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணில் ஒரு பிங்க் கலர் படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதன் மூலிமா இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு பலித்தமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் பலித்தமாகுமா ஆகாதான்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இந்த வாசிப்பை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, சுற்றி முற்றி பாருங்கள், ஏதாவது ஒரு பிங்க் கலர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக இந்த வாசிப்பில் வந்த நல்லவைகள் எல்லாம் உங்களுக்கான சொந்தமாக சான்சஸ் இருக்குது. எஸ், நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ரீடிங்கில் வந்த விஷயங்களை நான் உங்களுக்கு ரெசனேட் பண்ணி சொல்லிட்டேன். மறுபடியும் சொல்கிற ஒரே விஷயம், வேலும் மயிலும் துணை யாமிருக்க பயமே அப்படிங்கிறது போல் முருகரோட வாக்கியம் தான் ரெசனேட் ஆகுது. ஸோ ஏதாவது கவலைகள் இருந்தால் தூக்கி சுமந்துட்டு இருக்காதீங்க. கவலைக்கான விடை வந்து முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ முருகரோட எனர்ஜி சூப்பராக இருக்கு. சரியா? ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக எரியிறான். இதே போல் உங்கள் வாழ்க்கையில் நிறைய 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 ஒளிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ பொருந்ததை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை தவிர்த்துடுங்க. வாழ்த்துக்கள். நன்றி.